ஒரு மனிதன் மற்ற மதத்தை பின்பற்றுகின்றான், அதாவது இஸ்லாம் அல்லாததை பின்பற்றுகின்றான். இப்படி பின்பற்றக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாழவே கூடாது, அவர்கள் இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவர்கள், அல்லது எங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வணிக நிறுவனங்கள் தீக்கிரையாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் மனிதநேயத்திற்கு எதிரான செயல், மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல். ஒவ்வொருவரும் தங்களுடைய மத நம்பிக்கையில் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமைகள் அவர்களுக்கு என்ன செய்யும், உண்டு. ஆனால் என்னுடைய மதத்தை சாராதவர்கள் இந்த உலகத்தில் வாழவே கூடாது என்று சொல்வதுதான் தீவிரவாதம், என்று சொல்வதுதான் பயங்கரவாதம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் சொல்கின்றான், நான் ஏற்றிருக்கின்ற இந்த கொள்கை மட்டும்தான் சரியானது என்று சொல்கின்றான். இப்படி சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றதா என்றால் உரிமை இருக்கின்றது. நான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கை மட்டும்தான் சரியானது, இந்த கொள்கையை தவிர்த்து மற்ற அனைத்தும் வழிகேடுகள், தவறானவை, பிழையானவை என்று ஒருவன் நம்பிக்கை கொள்வதற்கும் தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கும் அவனுக்கு முழு உரிமை உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றது என்றால், தனக்கு விருப்பமான ஒரு மதத்தை அதை பின்பற்றுவதற்கும் அதன் அடிப்படையிலே ஒருவன் வாழ்வதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை அளிக்கின்றது. அந்த ரைட்ஸ் இருக்குது. ஒரு மனிதன் தான் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கும் என்ன இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கு என்ன பிரச்சனை, இன்றைக்கு சமீப காலமாக மக்களுக்கு மத்தியிலே எப்படியான ஒரு தவறான நம்பிக்கை இருக்கின்றது என்றால், மனிதநேய செயல்பாடுகளிலே ஈடுபடுவது, அதை அவர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கோயில்கள் அவற்றை சுத்தம் செய்வது, அதுபோன்று அந்த வழிபாட்டு விழாக்களிலே கலந்து கொள்வது, அந்த வழிபாட்டு விழாக்களிலே களப்பணி ஆற்றுவது, இதுதான் மனிதநேயம் என்று கருதுகின்றார்கள். யார் இந்த வழிபாட்டு முறைகளில் இருந்து விலகி இருக்கின்றார்களோ, தூரமாக இருக்கின்றார்களோ, யார் இந்த வழிபாட்டு முறைகளில் கலந்து கொள்ளவில்லையோ, இவர்கள் மனிதநேயமற்றவர்கள், மனிதாபிமானத்திற்கு எதிரானவர்கள், தீவிர போக்குடையவர்கள், தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் என்று முத்திரை குத்தப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முஸ்லிம்களுடைய களப்பணி என்பது அளப்பரியது. களத்திலே நின்று என்ன செய்தார்கள், பணி செய்தார்கள். அது புயல் காலங்களாக இருந்தாலும் சரி, மழை வெள்ள காலங்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களின் போது பொதுமக்கள் பாதிப்படையும் போது களத்திலே நின்று பணியாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்தவர்களில் மிகப்பெரிய எண்ணிக்கை முஸ்லிம் சமூகத்தை சாரும். ஆனால் அதே நேரத்தில் அந்த களப்பணியில் சில விரும்பத்தகாத செயல்களும் மார்க்கத்திற்கு முரணான சில செயல்களும் நடைபெறுகின்றது. அதை என்ன செய்கிறாங்கன்னா, மனிதாபிமானம் என்று முத்திரை குத்துகின்றார்கள். இது மனிதாபிமானம், இது மனிதநேய பணி என்று என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இது கூடாது என்று தான் நாம் சொல்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், தேவையுடையவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். ஆனால் பிற வழிபாட்டு தலங்களை சுத்தம் செய்வது, சிலைகளை சுத்தம் செய்வது, அல்லது அந்த வழிபாட்டு நாட்கள் நடைபெறும் போது அவர்களுக்கு அந்த வழிபாட்டுக்குரிய உதவிகளை செய்வது, இது கூடாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்தான். சிலை வழிபாட்டை அல்லாஹ் சொல்லும்போது அது ரிஜிஸ், அசுத்தம் என்று சொல்லுகின்றான். இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலை வழிபாடு அசுத்தம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஏகத்துவ கொள்கை மட்டும்தான் உண்மையானது, இதை தவிர எல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டியது என்ற இந்த ஆழமான நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்தான். சிலை வழிபாட்டிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குல்லா யஸ்தவில் ஹபீஸ் வத் தய்யிப். நல்லதும் கெட்டதும் சமமாகாது. வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். கெட்டது எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் நல்லதும் கெட்டதும் என்ன செய்யாது, ஒருபோதும் சமமாகாது. ஒமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர். பார்வை உடையவர்களும் பார்வையற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். வலல் ظுலுமாத்து வலன் நூர். இருளும் வெளிச்சமும் சமமாகாது. வலல் தில்லு வலல் ஹரூர். வெப்பமும் சூரியனும் நிழலும் சமமாகாது. ஒமா யஸ்தவில் அஹ்யாஉ வலல் அம்வாத். உயிரோடு இருக்கக்கூடியவர்களும் மரணித்தவர்களும் சமமாக மாட்டார்கள். அதுபோன்றுதான் சிலை வழிபாடும் ஏகத்துவ கொள்கையும் சமமாகாது. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு செயலோ நம்பிக்கையோ அல்லது இது ஒரு தீவிரவாத போக்கோ கிடையாது. காரணம், இதை தீவிரவாத போக்கு என்று என்ன செய்யறாங்க, பதிவு செய்கின்றார்கள். மக்களுடைய உள்ளத்திலே என்ன செய்யறாங்க, ஒரு சாரார் தங்களுடைய மத நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதும் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கொள்கை மட்டும்தான் சரியானது என்ற அந்த நம்பிக்கையும் இது தீவிரவாத சிந்தனை, தீவிரவாத போக்கு, மனிதாபிமானத்திற்கு எதிரான செயலாக பேசப்படுவதையும் எழுதப்படுவதையும் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கின்றதே, ஏகத்துவ கொள்கைக்கும் மற்ற மதங்களுக்கும் இசங்களுக்கும் மத்தியில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கின்றது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். அந்த வணக்க வழிபாட்டில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது. இதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் அதே நேரத்தில் பிற மதங்களுடைய நம்பிக்கையை பார்க்கும்போது யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், வணங்கிக் கொள்வார்கள். அப்போ நம்முடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் மத்தியில் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே இன்றைக்கு ஒரு கருத்துருவாக்கம் மக்களுக்கு மத்தியில் இடம்பெறுகின்றது. மத நல்லிணக்கம் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு அதாவது இன்று நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது மாற்று மதத்தவர்களுடைய உள்ளங்களை எப்படியாவது கவர்ந்திட வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் நமக்கு எப்படியாவது ஒரு நல்ல பெயர் வந்துவிட வேண்டும், அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டுக் கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராகிவிட்டது. மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டுக் கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயாராகிவிட்டதோ என்று கருதுகின்ற அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள், மத நல்லிணக்கம் என்ற இந்த வார்த்தை பிரயோகங்கள் இது அதிகமான மக்களுக்கு மத்தியில் பயன்படுத்தப்படுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். மத நல்லிணக்கம் என்பது போலித்தனமான ஒரு வார்த்தை. மதங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. நாம் சொன்னதை போன்று அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது என்ற இந்த தௌஹீத் ஏகத்துவ கொள்கைக்கும் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் என்ற அந்த கொள்கைக்கும் மத்தியில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. அதனால இந்த கொள்கையில் சமரசமே நாம் என்ன செய்யக்கூடாது, செய்து கொள்ளக்கூடாது. அப்ப இந்த மத நல்லிணக்கம் என்பதெல்லாம் போலித்தனமான வார்த்தை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மக்களுடைய பொது பிரச்சனைகள் இருக்கின்றது, அதிலே அவர்களுக்கு தீர்வு காண்பதற்காக நாம் உதவுவது, சுகதுக்கங்களிலே பங்கெடுப்பது,
மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்வது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுப்பது, சமூக சேவைகளிலே ஈடுபடும், இதில் எல்லாம் தப்பே கிடையாது. கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் கொள்கை விஷயத்திலே தெளிவாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சமூக பணிகளிலே அதிகமாக அக்கறை செலுத்துகின்றார்கள், கவனம் செலுத்துகின்றார்கள். ஆனால் இந்த சமூக பணி என்பது, அதாவது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற சமூக பணி என்பது ஈமானோடு ஒப்பிடுகையிலே கடைசி படித்தரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாதத்துல் அதா அனி தரீக், மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதையில் மக்களுக்கு தொல்லை கொடுப்பதை அகற்றுவது ஈமானின் கடைசி படித்தரமாக சொல்றாங்க. எது ஈமானுடைய முதல் படித்தரம்? எது? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் ஈமானுடைய முதல் படித்தரம். அதை கடைசி ஆக்குறாங்க. எது ஈமானுடைய கடைசி படித்தரமோ அதை முதலாவதாக ஆக்கி விடுகின்றார்கள். இதுதான் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவருக்கு உணவளிப்பது, மருத்துவ உதவி செய்வது, கல்வி, வேலை வாய்ப்பு, அப்ப இந்த உதவிகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய உலகத்திற்கான தற்காலிகமான உதவிகள். இப்ப நாம ஒருவர் மருத்துவ உதவியுடையவராக, தேவையுடையவராக இருக்கிறார், அவருக்கு மருத்துவ உதவி நாம செய்கிறோம், தவறு இல்லை, குற்றம் இல்லை. அது இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். பசித்தவருக்கு நாம் உணவளிக்கின்றோம், இந்த உலகத்தோடு அது முடிந்துவிடும். வேலை வாய்ப்பு இல்லாதவருக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்றோம், உலகத்தோடு முடிந்துவிடும். வீடு இல்லாதவர்களுக்கு வசிப்பதற்கான வாய்ப்புகளை உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் தௌஹீதை அந்த உள்ளங்களிலே கொண்டு சேர்ப்பது, ஏகத்துவத்தை அந்த உள்ளங்களிலே கொண்டு சேர்ப்பது என்பது மறுமையோடு சம்பந்தப்பட்டது. அவனுடைய வாழ்நாள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்நாள் எவ்வளவு நாள்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த உம்மத்தினுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள்? 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம். அதுக்கு பிறகு மரணம். அதிகபட்சமாக 100 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம், மரணம் தான். அப்ப இந்த மரணிக்கக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்களுடைய தற்காலிகமான தேவைகளை நிறைவேற்றுவதில் சமுதாயம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றது. சமூக இயக்கங்கள் அதிகமாக அதிலே கவனம் செலுத்துகின்றார்கள். மறுமையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப பின்னடைவாக இருக்கிறாங்க, அதை கடைசியாக பார்க்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல அவனுக்கு அந்த நேரத்திற்கு உணவு கிடைக்கவில்லை என்றாலும் மறுமையில் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பசியாலேயே ஒருத்தர் செத்து போனான்னு வைங்க, ஈமான் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, பசியாலேயே செத்து போயிட்டான், மறுமை அவனுக்கு பாதிப்பா? இல்லை. ஈமான் இருக்கின்றது, இஸ்லாம் இருக்கின்றது, மருத்துவ உதவி இல்லாமல் ஒருவர் செத்து போயிட்டான், மறுமையில் அவனுக்கு பாதிப்பா? இல்லை. ஆனால் ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல் ஒருவன் மரணம் அடைந்தால் மறுமையில் அவனுக்கு பாதிப்பு, மறுமையில் அவனுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அப்ப இந்த சமுதாயம் எதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும்? மனிதநேய பணி என்பது, மனிதநேய பணிகளிலேயே மகத்தான மனிதநேய பணி என்பது மார்க்கத்தை சொல்வதுதான் மகத்தான மனிதநேய பணி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாத்துலயும் என்ன செய்யறாங்க? மரம் வெற்று, சாலைகளிலே மரங்கள் சாய்ந்து விழுந்தால் அதை வெட்டுவதற்கு என்ன செய்யறாங்க? அமைப்புகளுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு முன்னிற்கின்றார்கள், அது வேறு விஷயம். ஆனால் மார்க்கத்தை சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம்? மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைப்பதிலே, சரியான கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதிலே, அதுதான் மனிதநேய பணியிலே மகத்தான மனிதநேய பணி. மறுமையிலே ஒருவன் நரகத்தில் இருந்து காப்பாற்றப்படுவது அதன் மூலமாகத்தான், இந்த கொள்கையின் மூலமாகத்தான், தௌஹீதின் மூலமாகத்தான், அகீதாவின் மூலமாகத்தான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல இடங்கள்ல என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். அதாவது யாரெல்லாம் நம்மோடு போரிடாமலும் நம்முடைய கொள்கையை எதிர்க்காமலும் இருக்கின்றார்களோ அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் ஒருபோதும் நமக்கு என்ன செய்யல? தடை செய்யவில்லை.
அல்லாஹு தஆலா சொல்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன். மார்க்க விவகாரங்களில் உங்களில் யார் உங்களோடு போரிடாமல் இருக்கின்றார்களோ, வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய இல்லங்களிலிருந்து உங்களை யார் வெளியேற்றாமல் இருக்கின்றார்களோ, அன்தபர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதும், வதுக்ஸிது இலைஹிம், அவர்களிடத்திலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதும் அல்லாஹு தஆலா உங்களை தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதமாக நடப்பவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், விரும்புகின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன். அல்லாஹ் உங்களை எதை தடுத்திருக்கின்றான் என்றால், யார் உங்களுடைய மார்க்க விவகாரங்கள்ல மார்க்க விஷயத்துல உங்களோடு யார் போர் செய்கின்றார்களோ, அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளிலிருந்து இல்லங்களிலிருந்து உங்களை யார் வெளியேற்றுகின்றார்களோ, வவாஹரு அலா இஹ்ராஜிக்கும் அன் தவல்லௌஹும் வமன் யதவல்லஹும் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், நீங்கள் வெளியேற்றப்படுவதற்கு யார் உதவி செய்கின்றார்களோ அத்தகையவர்களை நீங்கள் நேசர்களாக ஆக்கிக் கொள்வதைத்தான், எனவே அவர்களை நேசர்களாக யார் ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தவர்கள் என்று குர்ஆன்ல சொல்கின்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்மோடு யார் இணக்கமாக இருக்கின்றார்களோ, நம்மோடு யார் நம்முடைய மதத்தை பின்பற்றுவதில் நமக்கு தடையாக இல்லையோ, நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் நமக்கு தடையாக இல்லையோ, அவர்களுக்கு நன்மை செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் என்ன செய்யல, அந்த மனிதநேய பணிகளிலே ஈடுபடுவதை தடுக்கவே நமக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதை ஆர்வமூட்டிய நிறைய செய்திகளைத்தான் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரஹமு மன் ஃபில் அர்த், பூமியிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே உள்ள அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அபூதாவுதுல 4941வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அப்ப பசித்தவர்கள், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த மொழியை பேசக்கூடியவர்கள், இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. பசித்தவர்கள் உணவளியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், இரக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ளுங்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கின்றது. லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ், மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். மக்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லல. அப்ப எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனிடத்திலே கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கின்றது, நமக்கு சொல்லுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதநேய பணிகளில், சமூக பணிகளில் ஈடுபடுவதை ஆர்வமூட்டி நிறைய செய்திகளை நமக்கு சொல்றாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது சிரமப்படக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கு உதவ வேண்டும். அது சிறந்த தர்மமாக நமக்கு இஸ்லாம் என்ன செய்கின்றது, சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா குல்லி முஸ்லிமின் ஸதகத்துன், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது தர்மம் செய்வது கடமையாக இருக்கின்றது. கீல அரஐத இன் லம் யஜித், தர்மம் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்றால் என்ன? அப்போது யஅ்தமிலு பியதைஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தகு, ஒரு மனிதன் உழைத்து தர்மம் செய்ய இஸ்லாம் சொல்கின்றது. ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், உழைத்து தர்மம் செய்வதற்கு இஸ்லாம் சொல்கின்றது. அதற்கும் இயலவில்லை என்றால் தேவை உடையவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள். அதற்கும் இயலவில்லை என்றால் நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அதற்கும் இயலவில்லை என்றால் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். அது தர்மம் என்று சொல்கின்றது. பொருளாதாரத்தை செலவு செய்வது மட்டும்தான், பொருளாதாரத்தை செலவு செய்து செய்கின்ற உதவிகள் மட்டும்தான் மனிதநேய பணி என்று அதை சுருக்கிவிடக்கூடாது. மனிதநேய பணி என்பது, சமூக பணி என்பது, பொதுப்பணி என்பதை இஸ்லாம் விரிவாக நமக்கு என்ன செய்கின்றது, சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு சொல்லுது? தர்மம் செய்வதற்காக ஒருவன் உழைத்து தர்மம் செய்ய வேண்டும். அதற்கும் இயலவில்லை என்றால் நன்மையான காரியங்களை எத்தி வையுங்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள்.
என்று இஸ்லாம் என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது. தேவையுடையவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது அது மனிதநேய பணியாக இஸ்லாம் நமக்கு என்ன செய்கின்றது, சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாதையிலே நடந்து செல்கின்றான், அவனுக்கு வழி தெரியவில்லை. நீங்க இங்க பார்க்கலாம், அரபு நாடுகள்ல யாராவது நம்ம அரபுகளிடத்துல வழி கேட்டால் நல்ல உள்ளமுடையவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, வாகனத்தை நிறுத்தி சரி அவர்கள் அதற்காக மெனக்கெட்டு என்ன செய்வாங்க, இறங்கி சரியான பாதையை நமக்கு சொல்லுவார்கள். அப்படி நிறைய நல்ல மக்களை நாம் பார்க்கின்றோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவனுடைய பொருளை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி விடுவதும், இப்போ சில பேர் கனமான பொருட்களை ஏற்ற முடியாமல் தூக்க முடியாமல் சிரமப்படுறாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த பொருட்களை வாகனத்தில் ஏற்றி விடுவது, வழி தெரியாதவர்களுக்கு தட்டு தடுமாறக்கூடியவர்களுக்கு வழி காண்பிப்பது, இதெல்லாம் இஸ்லாம் நல்ல பண்புகளாக, மனிதநேய பண்புகளாக, சமூக பணியாக நமக்கு சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மனிதன் தன்னுடைய உடலில் உள்ள மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது அவன் மீது கடமையாக இருக்கின்றது. மூட்டுக்கள் இருக்கா இல்லையா, மூட்டுக்களுக்காக தர்மம் செய்வது, ஒருவனுடைய வாகனத்திலே ஏற்றிவிட உதவி செய்வது, வாகனத்தின் மீது அவனுடைய மூட்டை முடிச்சுக்களை ஏற்றி வைப்பது, இதுவும் தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். நல்ல சொல், கலிமத்து தய்யிபா. ஒருவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, மிகப்பெரிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாயிருக்கிறாரு, காசு பணம் நீங்க கொடுக்க வேண்டாம், நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொன்னால் அதே தர்மம் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்கின்றது, சொல்கின்றது. கவலைப்படாதீங்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய காரியங்களை இலகுவாக்கி விடுவான் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதை கூட இஸ்லாம் என்ன செய்கின்றது, தர்மமாக சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், நல்ல சொல்லும் தொழுகைக்கு நடந்து செல்ல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அது தர்மம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பயணத்தில் இருக்கின்றார்கள். அப்படி பயணத்தில் இருக்கும்போது ஒரு ஏழை மனிதர் பலகீனமான ஒரு ஒட்டகத்திலே வலப்பக்கமும் இடப்பக்கமும் தங்களுடைய பார்வையை செலுத்தி பார்வையாலேயே உதவி தேடுகிறார். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தம்மிடம் தேவைக்கு அதிகமான வாகனம் வைத்திருக்கக்கூடியவர், தம்மிடத்துல தேவைக்கு அதிகமாக வாகனம் வைத்திருக்கக்கூடியவர் வாகனம் இல்லாத அவருக்கு கொடுத்து உதவட்டும். இதெல்லாம் மனிதநேய பணி, சமூக பணி. தம்மிடம் தேவைக்கு அதிகமாக உணவு வைத்திருக்கக்கூடியவர் உணவில்லாதவருக்கு அதை கொடுத்து உதவட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3562வது செய்தியாக பார்க்கின்றோம். சில மக்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று கவிதைகளை எல்லாம் பாடி வைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே ஏழைகளுக்கு உதவி செய்வதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய, மனிதநேய பணிகளில் ஈடுபடுவதற்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யகூலு யௌமல் கியாமஹ், மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுடைய மகனை பார்த்து கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஃபலம் துஉதினி, ஆனால் நீ என்னை நலம் விசாரிக்கவில்லை. அப்ப மனிதன் சொல்லுவான், யா ரப்பி கைஃப அஊதுக, நான் எப்படி உன்னை நலம் விசாரிக்க முடியும், வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ரப்புல் ஆலமீன், உன்னை எப்படி நான் நலம் விசாரிக்க முடியும்? அப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், அன்ன அப்தி ஃபுலானன் மரில ஃபலம் தஅதுஹு, என்னுடைய இந்த அடியான் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ நலம் விசாரிக்கவில்லை. அப்படி நலம் விசாரித்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில சொல்லுவான், ஆதமுடைய மகனே,
ஃபலம் துத்இமுனி, எனக்கு நீ உணவளிக்கவில்லை. மனிதன் கேட்பான், யா ரப், என்னுடைய இறைவனை, கைஃப உத்இமுக, நான் எப்படி உனக்கு உணவளிக்க முடியும்? வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா சொல்லுவான், அமா அலிம்த அன்னஹு, உனக்கு தெரியாதா, இந்த ஒரு மனிதன், என்னுடைய இந்த அடியான் உணவில்லாமல் பசித்திருந்தான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டுகொள்வாய். அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் மறுமையில, ஆதமுடைய மகனே, நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. மனிதன் கேட்பான், யா ரப், கைஃப அஸ்கீக, உனக்கு எப்படி நான் தண்ணீர் புகட்ட முடியும்? ரப்புல் ஆலமீன், நீ அகில உலகங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய இறைவன் ரப், உனக்கு எப்படி நான் தண்ணீர் புகட்ட முடியும்? அப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த என்னுடைய அடியான் தாகமாக தண்ணீரை கேட்டானே, நீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டுகொள்வாய் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உணவளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, தாகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, இதையெல்லாம் மனிதநேய பணியாக, சமூக பணியாக இஸ்லாம் என்ன செய்கின்றது, நமக்கு சொல்லுகின்றது. இன்னும் பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கடனாளிகளுக்கு கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி செய்வது இருக்கிற, அது ஒரு மிகப்பெரிய சமூக பணி, மனிதநேய பணி. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய மக்கள் இன்றைக்கு ஓரளவு குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற அந்த குர்ஆன் சுன்னாவுடைய சிந்தனை பல முஹல்லாக்களிலும் காணப்படுகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு முஹல்லாக்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பைத்துல் ஜக்காத், பைத்துல் மால் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய மக்கள் தங்களுடைய நகைகளை பேங்கில் கொண்டு வட்டிக்காக அடமானம் வைக்கின்றார்கள். வட்டி கடைக்காரர்களிடத்தில் கை நீட்டி வட்டிக்காக பணம் வாங்குகின்றார்கள். எவ்வளவு பெரிய விபரீதங்கள் ஏற்படுகின்றது தெரியுமா? வட்டிக்காக கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது, சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்பாக பத்திரிகையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்வு. முஸ்லிம் குடும்பம் கடன் தொல்லையினால் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் தொல்லையால் சிரமப்படக்கூடியவங்களுக்கு அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, உதவி செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அன்பர முஸ்ஸிரன் அவ் வலஅ அன்ஹு அல்லல்லாஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி தஹ்த ظில்லி அர்ஷிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. திருமதியில 1306வது செய்தியாக இடம்பெறுகின்றது. யார் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு, உண்மையிலேயே கடன் வாங்கி சிரமப்படக்கூடியவன், கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடியவன், யார் சிரமத்தில் இருக்கக்கூடிய அல்லது தர வேண்டிய அந்த கடனுக்கு அவகாசம் கொடுக்கின்றானோ, நாம யாருக்காவது கடன் கொடுக்கிறோம், அவர் அவகாசம் கேட்கிறார், ஒரு 6 மாத காலம் எனக்கு தவணையாக தாங்க. அந்த 6 மாத காலத்தில் பணத்தை திருப்ப முடியவில்லை, மீண்டும் ஒரு 3 மாத காலம் தவணையாக இன்னும் அவகாசம் கேட்கிறார். இப்படி யார் கடனை செலுத்தாமல் இருப்பவருக்கு அவகாசம் கொடுக்கின்றாரோ அல்லது அந்த கடனையே தள்ளுபடி செய்து விடுகின்றாரோ, அந்த கடனையே தள்ளுபடி செய்து விடுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில அர்ஷினுடைய நிழலை தருகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லுகின்றார்கள். யோசித்து பாருங்கள், கடனை தள்ளுபடி செய்தால் அல்லாஹுடைய அர்ஷினுடைய நிழலை பெற முடிகின்றது. ஆனா அதே நேரத்தில் கடனை வாங்கக்கூடியவர்களும் எந்த நோக்கத்தோடு வாங்கக்கூடாது, கடனை கொடுக்கக்கூடாது, எப்படியாவது இவர் தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது எப்படியாவது இவர் நமக்கு விட்டுறணும், அந்த எண்ணத்தோடு கடன் வாங்குவது. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படியும் செய்கிறாங்க. அதாவது தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கடனை வாங்குறது, நிறைய கடன் வாங்குறது. கடனை வாங்கும் போதே எந்த நியத்தோடு வாங்குறது, கடனை கொடுக்கக்கூடாது, கடனை திருப்பக்கூடாது, எப்படியாவது இவர் தள்ளுபடி செய்து விட வேண்டும், எப்படியாவது இவர் நமக்கு சலுகை காட்ட வேண்டும்
என்ற அந்த எண்ணத்தோடு வாங்கி கடன் வாங்கி செலவு செய்வது, கடன் வாங்கி தேவைகளை நிறைவேற்றுவது, கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடையே வாங்குறது, இவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அழித்து விடுவான். இவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அழித்து விடுவான் அல்லாஹு தஆலா. இவருடைய பொருளாதாரத்துல அபிவிருத்தியே ஏற்படுத்த மாட்டான், பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, பணம் என்பது சும்மா வர்றதா? ஒவ்வொருவரும் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய நேரத்தை செலவு செய்து அதை கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி கடன் வாங்கி ஏமாற்றுவது, கடன் வாங்கி மோசடி செய்வது, கொடுக்காமலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடன் வாங்குவது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்தில் உண்மையிலேயே ஒருவன் கஷ்டப்படுறான், உண்மையிலேயே அவன் சிரமப்படுகின்றான், இவனுடைய கடனை யார் தள்ளுபடி செய்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அர்ஷினுடைய நிழலை கொடுக்கின்றான். இதெல்லாம் மனிதநேய பணிகள், மதம் பார்த்து செய்ய வேண்டிய பணி அல்ல. மதத்திற்கு அப்பாற்பட்டு கஷ்டப்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள். அதுபோன்று பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த மனிதநேய பணியை சொல்லுகின்றது என்றால், மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு களம் உண்டு என்று சொன்னால் அது போர்க்களம் தான். அங்க என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் மனிதாபிமானம் மனிதநேயம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. போர்க்களத்தில் வெட்டுதான், எதிரியை கொலை செய்வதை மட்டும்தான் இலக்காக கொண்டு செயல்படுவார்கள். போரிலே வெற்றியடைய வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கு மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த போரிலும் கூட இஸ்லாம் மனித நேயத்தை மறந்து நீங்கள் செயல்படாதீர்கள், மனிதாபிமானத்திற்கு எதிராக செயல்படாதீர்கள் என்று என்ன செய்கின்றது? இஸ்லாம் சொல்லுகின்றது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் வீரர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். சிறியவர்களை கொல்லக்கூடாது, பெரியவர்களை கொல்லக்கூடாது, குழந்தைகள், பெண்கள், அப்பாவி மக்கள், அதுபோன்று மடாலயங்களில் தங்களை தடுத்து கொண்ட அந்த மத போதகர்கள், இவர்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. நீங்க பழம் தரக்கூடிய, கனி தரக்கூடிய, நிழல் தரக்கூடிய மரங்களை கூட வெட்டி விடாதீர்கள் இஸ்லாம் சொல்லுகின்றது. இந்த அளவுக்கான உச்சகட்டமான மனிதநேயம், மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு களத்தில் மனிதநேயத்தை இஸ்லாம் போதிக்கின்றது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே, அதாவது இந்த மனிதநேய பணி, மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுதல் என்பது மனிதர்களோடு மட்டுமல்ல, விலங்குகளிடத்தில் விஷயத்திலையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது? வலியுறுத்துகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீதும் நன்மையை பதிவு செய்கின்றான். ஃபைதா கத்தல்தும் ஃபஅஹ்ஸினுல் கித்லத, நீங்கள் ஒரு பிராணியை கொல்வதாக இருந்தால் கூட அழகான முறையில் கொல்லுங்கள். ஃபைதா கத்தல்தும் ஃபஅஹ்ஸினுல் கித்லத, தண்டனை சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும், மரண தண்டனையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதை அழகான முறையிலே நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஃபஇதா ذبحتم فاحسنوا الذبح, நீங்கள் ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் கூட அழகான முறையிலே அருங்கள். அந்த பிராணியை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை வேகமாக அருங்கள். அந்த உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற வரை அதற்கு ஓய்வளியுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்றது. இப்ப பாருங்க, விலங்குகளுடைய விஷயத்தில் கூட இஸ்லாம் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்கின்றது? சொல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அதாவது 2-3 சம்பவங்கள் இருக்குது. ஒரு விபச்சாரி என்ன செய்கின்றால், ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணீர் புகட்டுகின்றாள், அதன் காரணமாக அவள் சொர்க்கத்திற்கு சென்றாள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. ஒரு மனிதன், ஒரு பெண் பூனையை கட்டி போட்டாள், எந்த விதமான உணவும் கொடுக்காமல் பூனையை கட்டி போட்டாள், இதன் காரணமாக அவள் நரகத்திற்கு சென்றாள். ஒரு பயணி என்ன செய்கிறான்? நடந்து போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. ஒரு கிணற்றிலே இறங்கி தோல் துருத்தியில தண்ணீரை எடுத்து அருந்துகின்றான். அப்போது வெளியில ஒரு நாயை பார்க்கிறான், அது தனது நாவினால் ஈர மண்ணை நக்கி கொண்டிருக்கின்றது. அந்த மனிதன் எண்ணுகின்றான், எனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்றுதானே இந்த
பிராணிக்கும் இந்த நாய்க்கும் தாகம் இருக்கும் என்று தன்னுடைய தோல் துருத்தியில தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகின்றான். இதன் காரணமாக அவன் சொர்க்கத்திற்கு சென்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். யோசித்து பாருங்கள். அப்போ மிருகத்திடம் கூட மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தில் அட பாவிகளா, தீவிரவாதத்தை போதிக்கின்றது, பயங்கரவாதத்தை போதிக்கின்றது என்று நாக்கூசாமல் பிரச்சாரம் செய்கின்றார்களே, யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய செய்திகள் இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் கூட ஒரு யூதனிடத்தில் குறிப்பிட்ட தவணையில் பணம் தருவதாக கூறி உணவு தானியத்தை என்ன செய்கின்றார்கள், வாங்குகின்றார்கள். அவனிடத்தில் அதற்காக ஒரு இரும்பு கவசத்தை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இஸ்லாம், அதாவது இந்த உலகத்தில் மாற்று மதத்தவர்களை உடையவர்கள் யாரும் இந்த உலகத்திலே வாழக்கூடாது, அவர்கள் அனைவரையும் கொலை செய்து விட வேண்டும் என்றுதான் இன்னைக்கு துர்பிரச்சாரங்களை செய்கிறாங்க. உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்தால், அது இஸ்லாத்தினுடைய கருத்தியலாக இருந்தால், யூதர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருப்பாங்க. யூதர்கள் எந்த அளவுக்கு மோசமானவங்க, இஸ்லாத்தையே அழித்தொழிக்க வேண்டும் என்று எப்போதும் சிந்தனையிலே உள்ளவர்கள், எப்போதும் அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்றுதான் இருக்கும். அந்த யூதர்களிடத்தில் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கின்றார்கள், வியாபாரம் செய்திருக்கின்றார்கள் என்றால் மாற்று மதத்தவர்களோடு இஸ்லாம் எப்படி நடக்க சொல்லுது? அதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படி நிறைய மனிதாபிமான பணிகளிலே மதம் பார்க்காமல் செய்த நிறைய தகவல்களை நாம் செய்கிறோம், பார்க்குறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்போ நம்முடைய சமுதாய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, மனிதாபிமானமாக நடந்து கொள்வது, மனிதநேய பணிகளிலே நடந்து கொள்வது, சமூக பணிகளிலேயே களப்பணிகளில் ஈடுபடுவது, இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதற்காக ஷிர்கான காரியங்களை செய்து சிலையை கழுவி விடுறது, கோயிலை கழுவி விடுறது, ஏன்னா இது போன்ற அது போன்று மாற்று மத மக்களுடைய வழிபாட்டு தலங்களிலே சென்று அந்த வழிபாடுகள் நடைபெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு பணிவிடை செய்வது, இது போன்ற காரியங்களின் மூலமாக மார்க்கத்தை இழந்துவிட வேண்டாம். இது மனிதநேய பணி அல்ல, இது மனிதாபிமான பணி அல்ல, இது சமூக சேவை அல்ல. இதை அமைப்புகள், இயக்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் என்ன செய்கின்றோம், சொல்கின்றோம். எனவே மத நம்பிக்கை என்பது வேறு, மனிதநேயம் என்பது வேறு. ரெண்டையும் என்ன செய்யக்கூடாது, குழப்பிக்கொள்ளக்கூடாது. நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த மதத்தவர்களோடு சேர்ந்து அந்த மத நம்பிக்கையிலே ஈடுபடுவது, வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவது, அதுதான் சமூக சேவை, அதுதான் மனிதநேய பணி, அதுதான் சமூக பணி என்று கருதுகின்றார்கள். அது தவறு, அது பிழை, அது குஃபர். அதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் இதை தவிர்த்து யாராக இருந்தாலும் மனிதநேய பணியில், சமூக பணியில் ஈடுபடுவதில் மாற்று கருத்தை இல்லை. இந்த மனிதநேய பணிகளிலெல்லாம் மகத்தான மனிதநேய பணி என்பது நரகத்திலிருந்து ஒருவனை பாதுகாப்பது. அவன் நரகத்திலிருந்து ஒருவனை பாதுகாப்பதாக இருந்தால் முதலாவது அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல், அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய கொள்கை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவனுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் மகத்தான மனிதநேய பணி, அதுதான் மகத்தான சமூக சேவை. அதை அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்க, முதல்ல உள்ளதை கீழே இறக்கிட்டாங்க, கீழே உள்ளதை முதல்ல ஏற்றிட்டாங்க. இமாதத்துல் அதானி தரீக், கடைசி படித்தரோம், அதை முதல்ல கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, எதன் மூலமாக சமூகத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கணுமோ, அதை கடைசியாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால மத நம்பிக்கை என்பது வேறு, மனிதநேய பணி என்பது வேறு. இரண்டையும் குழப்பிக்கொள்ளாமல் மனிதநேய பணியை செய்வதோடு அதற்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சிரத்தை எடுத்துக்கொள்கின்றதோ அதைவிட கூடுதலான சிரத்தையும் அக்கறையும் கவனமும் நம்முடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே அந்த கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.